வணக்கம் நண்பர்களே! நாம இன்னைக்கு மாமன்னர் ராஜாதிராஜனோட மெய்க்கீர்த்திய முன்பகுதியில பார்த்தோம். இப்ப அவருடைய வரலாற்று பகுதிய பார்ப்போம். வாங்க பார்ப்போம். மாமன்னர் ராஜேந்திர சோழன் காலத்திலே அவருடைய மூத்த மகனா இல்லைன்னாலும் கூட, இவரோட திறமைய பாராட்டி இவருக்கு இளவரசு பட்டம் வழங்கப்பட்டது. யாருக்கு? மாமன்னர் ராஜாதிராஜனுக்கு. ராஜேந்திர சோழனுக்கு பிறகு பதவியேற்றவர். மேலும் தன் தந்தையின் ஆட்சி காலத்திலே தனக்கென்று மெய்க்கீர்த்திகளையும், பட்டங்களையும் பெறும் தனிச்சிறப்பும் ராஜாதிராஜ சோழனுக்கு அளிக்கப்பட்டது. அதாவது 1018ஆம் ஆண்டிலேயே இணையரசனா பொறுப்பேற்றுக்கிட்டாரு ராஜாதிராஜ சோழன். அதுலேருந்து ஏறக்குறைய 25 ஆண்டுகள் தந்தையோடு சேர்ந்து எல்லா போர்களையும் புரிஞ்சதுனால, இணையரசன் என்ற காரணத்துக்காக அவர் ராஜேந்திர சோழன் இருக்கும் பொழுதே அவருக்கென்று ஒரு மெய்க்கீர்த்தி, பட்டங்கள் எல்லாமே அவரே குடுத்துக்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வலிமையான அரசரா இருந்திருக்காருங்கிறது இதுலேருந்து தெரியுது. இவரை நம்ம போற்றி வணங்கணும். இவன் பதவி காலத்தில் சோழ பேரரசின் தெற்கில் ஈழத்திலும், சேர பாண்டிய நாடுகளிலும் கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். சரி, 1044 பிறகு ராஜேந்திர சோழன் இறந்துறாரு. அதுலேருந்து 8 வருடங்கள் பேரரசரா இவர் இருக்கிறார். ராஜாதிராஜன் சேர பாண்டிய நாடுகளுக்கு படைகளை அனுப்பி அவற்றை அடக்கி பேரரசு சிதையாமல் பார்த்து கொண்டார். எனினும் வடக்கில் சாளுக்கியர்கள் இடைவிடாது தொல்லை கொடுத்தனர். இதனால் ராஜாதிராஜனுக்கு பல தடவைகள் சாளுக்கியரோடு போரிட வேண்டி ஏற்பட்டது. இவ்வாறான ஒரு போரின் போது துங்கபத்திரை ஆற்றை அடைய கொப்பத்தில் நடைபெற்ற போரில் இறந்தார். அதாவது கொப்பத்து பரணி, முதலில் இயற்றப்பட்ட பரணி இலக்கியமான கொப்பத்து பரணி உருவாவதற்கு காரணமான போரே இந்த கொப்பம் போர் தான். அதை வழிநடத்தியவர் ராஜாதிராஜன். சரி, ராஜேந்திர சோழனுடைய மக்கள், அதாவது பசங்களை பார்ப்போம். வடநாட்டு மன்னர்கள் தான் பொதுவாக தென்னாட்டை ரொம்ப கைப்பற்றுறது பொதுவான வழக்கமாக இருந்தது. ஆனால் அதை மாற்றி காட்டினது சோழ ராஜ்யத்தை உறுதியாக நடத்திய ராஜராஜனும், மாமன்னர் ராஜராஜ சோழனும் அவருடைய திறமை மிக்க மகனான ராஜேந்திர சோழன் அப்படிங்கிறது தெரியும். சோழருடைய வெற்றி சின்னமான புலிக்கொடி வடக்கே வெகு தூரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ராஜாதிராஜன் காலத்தில் தான் தந்தையோடு சேர்ந்து போரிட்டு, அதாவது ராஜேந்திர சோழனுக்கு நிறைய புகழை மெருகூட்டினது ராஜாதிராஜன் தான். கடாரத்தை ஜெயிச்சது, அதனால தான் கடாரத்தை ஜெயிச்சதுன்னு கூட அவருடைய மெய்க்கீர்த்திலையும் வரும். குணதிசை, மகோதயம் எல்லாத்தையும் ராஜேந்திர சோழன் ஜெயிச்சதுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தது ராஜாதிராஜன். ஒரு இணையரசனுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவர் எவ்வளோ பெரிய மாவீரராக இருந்திருப்பாருங்கிறது தான் இந்த கல்வெட்டுகள், அதுக்கப்புறம் மெய்க்கீர்த்திகள் எல்லாமே நமக்கு உணர்த்துறது. மிகச்சிறந்த அரசர். அதே போல் இவரை பற்றி இன்னும் நிறைய சொல்லணும் அப்படின்னா, இவர் ஒரு மனைவி, அதாவது திரைலோக்கிய மாதேவிங்கிற ஒரே ஒரு மனைவி, ஒரே ஒரு மகன் தான், ராஜமகேந்திர சோழன் அவருக்கு பேர். அந்த ராஜமகேந்திர சோழனும் ஒரு போரில் இறந்துடுறார். சோழ ராஜ்யத்துக்காக தன்னுடைய குடும்பத்தையே தியாகம் செய்தவர். அடுத்து ராஜேந்திரனுக்கு பிறகு அவருடைய 3 மக்களும் யாருன்னா, இவர் ராஜாதிராஜன், அடுத்து இரண்டாம் ராஜேந்திரன், அடுத்து வீரராஜேந்திரன். ஒருவரை அடுத்து ஒருவராக அரியணை ஏறினர். தங்கள் தந்தையிடமிருந்து புகழ் பரந்த ராஜ்யத்தை அதன் புகழ் மங்காத வண்ணம் மூவரும் திறமையுடன் காத்தனர். ராஜேந்திரனுக்கு பிறகு அரியணை ஏறியவர் மூத்த மகன் ராஜாதிராஜன் என்று வீரராஜேந்திரனின், அதாவது ராஜாதிராஜனோட தம்பியான வீரராஜேந்திரனோட கன்னியாகுமரி கல்வெட்டு ராஜாதிராஜன் தான் மூத்த மகன்னு சொல்லுது. ராஜேந்திரனை அடுத்து அரியணை ஏறிய 3 மன்னர்களின் கல்வெட்டுகளும் இதனை உறுதிப்படுத்துகின்றன சொல்கிறது. அதை வச்சு தான் ராஜாதிராஜன் மூத்த மகன் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில கல்வெட்டில் சோழகேரளங்கிற ஒருத்தர் மூத்த மகன் சொல்லுது. ராஜாதிராஜன் 35ஆம் ஆண்டு கல்வெட்டு, அதாவது நீங்கள் குழப்பிக்க வேணாம், 35ஆம் ஆண்டு கல்வெட்டுனா அவர் இணையரசனாக இருந்ததை சேர்த்து சொல்கிறாங்க. ஒன்று தம்பி துணை சோழ வளநாடு என்ற முக்கியமான பெயரை குறிப்பிடுகிறது. தம்பி துணைனா 2ஆம் ராஜேந்திரன் தான் தம்பி. அவர் துணையோடு பல நாடுகளை அவர் ஜெயித்து வருகிறார். இப்பெயர் திருமகள் மருவி என்று தொடங்கும் 2ஆம் ராஜேந்திரன் மெய்க்கீர்த்தியில் கூறப்பட்டுள்ள செய்தியை நினைவூட்டுகிறது. இம்மெய்க்கீர்த்தியில் சாளுக்கியருக்கு எதிரான போரில் எவ்வாறு தன் மூத்த சகோதரன் ராஜாதிராஜனுக்கு பெருந்துணையாக இருந்தான் என்பதை ராஜேந்திரன் கூறுகிறார். ராஜேந்திரனா இங்கே 2ஆம் ராஜேந்திரனை குறிக்குது. வீரராஜேந்திரன் என்பவன் ராஜேந்திர சோழன் தேவனின் தம்பியான வீர சோழன்னு சொல்லுவாங்க. இப்போ கூட நம்ம வீர சோழன் 6லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த வீரராஜேந்திர சோழன் காலத்தில் ஏற்றப்பட்டது தான், அவர் பெயரால் அது வைக்கப்பட்டது. அடுத்து இவனுக்கு கரிகால சோழன் என்ற பட்டத்தை ராஜேந்திரன் அளித்தார். கரிகால சோழன்கிற பட்டத்தை ராஜாதிராஜனுக்கு அவருடைய அப்பாவான ராஜேந்திரனே அளிச்சிருக்காரு. மேலை சாளுக்கிய கல்வெட்டுகள் எல்லாம், தெலுங்கு கல்வெட்டு, கன்னட கல்வெட்டுலாம் பொதுவாக ராஜாதிராஜனை தான் வீர அப்படின்னு குறிப்பிடுறாங்க. வீர ராஜாதிராஜன் அப்படின்னு குறிப்பிடுறாங்களாம். இளவரசன் ராஜமகேந்திரன், இவர் தான் ராஜாதிராஜனோட பையன். தந்தையைப் போலவே மகனும் ஒரு மிகப்பெரிய வீரன் என்ற பெயர் பெற்றான். 2ஆம் ராஜேந்திர சோழனுக்கு முன் இவன் சோழ நாட்டின் ஆட்சி செய்தான் என்று கூறுவர். அதாவது ராஜாதிராஜன் பதவியில் இருக்கிறாரு, அப்போ மகனான ராஜமகேந்திரனும் இளவரச பட்டமாக இருக்கும் பொழுது சேர்ந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். இதில் ராஜமகேந்திரன் தென்னரங்கு திருவீதி அமைத்த மாமன்னர்னு சொல்லுவாங்க.
ஆனால் சரித்திர சான்றுகள் கூறுவது யாதெனின் ராஜமகேந்திரன் ராஜாதிராஜன் காலத்தில் இளவரசு பட்டம் பெற்றார், ஆனால் மன்னன் ஆகவில்லை. மேலும் இவர் பாண்டிய சோழன், ஏன்னா பாண்டியரை ஜெயிச்சு அங்கே ராஜாதிராஜன் இவரை நியமிச்சிட்டு வர்றார். அதனால தான் பாண்டிய சோழன் என்ற பெயரில் பாண்டிய தேசத்தில் பதவி வகித்தார். இந்த ராஜமகேந்திரனே ஸ்ரீரங்கம் கோவிலில் உள்ள ராஜமகேந்திரன் பிரகாரத்தை கட்டியவர். தென்னரங்கு திருவீதி அமைத்த மாமன்னர்னு இந்த ராஜேந்திர மகேந்திரனுக்கு உண்டு. இலங்கை போர். ராஜேந்திரன் காலத்தில் இலங்கையோட மன்னனான மகேந்திரன் கைது செய்யப்பட்டு சோழ நாட்டில் சிறையில் அடைக்கப்படுறார். இப்போ இருக்கக்கூடிய அந்த திருவண்ணைநல்லூர் அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா அடைக்கப்படுறாரு. அவர் 12 மாதங்கள் சிறையிலிருந்து பின் இறந்தான் என மகாவம்சம் கூறுகிறது. 12 மாதம் நம்ம தலைவன் வச்சு செஞ்சு விட்டுருக்கார். மகிந்தனின் மைந்தன் காசப்பா தன் நாட்டின் வளர்ச்சி தனிக்கருத்தில் கொண்டு சோழர்களை எதிர்த்து நிற்கின்றான். அவனோட பிள்ளையான காசப்பா வரான். புரட்சி தீயை சுடர்விட்டு பிரகாசிக்கின்றான் ராஜாதிராஜ சோழனின் காலத்தில். ஆனால் சோழர்கள் வீறு கொண்ட காலமாதலால் காசப்பாவின் புரட்சி வேள்வி அழிந்து போனது. அந்த அளவுக்கு வீரத்தோடையும் வியூகத்தோடையும் மக்கள் ஆதரவோடும் சோழர்கள் இருந்திருக்காங்கன்னு தெளிவாக தெரியுது. வீறு கொண்டு எழுதான் காசப்பாவின் புதல்வன் விக்ரமபாகு. அவனோட பையன் பேர் விக்ரமபாகு. இந்த விக்ரம பாண்டியனின் துணை கொண்டு ரோகணத்திலிருந்து தான் அது அந்த பகுதி தொடர்ந்தான் தன் விடுதலை போராட்டத்தை. பாண்டியரோடு சேர்ந்து ராஜாதிராஜனின் மாதாண்ட நாயகன்னா அது அந்த தளபதியில் ஒரு முக்கியமான பொறுப்பு. அவர் பேர் வானகோவரையன் தலைமையில் விக்ரமபாகுவின் போராட்டங்கள் தொடர் தோல்விதனை அடைந்தன. ஸோ அந்த காலத்தில் எந்த அளவுக்கு ஒரு அரசர் பேரரசராக மாறுறாரு அப்படிங்கிறத எதை வச்சு குறிப்பாங்க அப்படின்னா, அவருக்கு கீழே நம்பகமான தளபதிகள் இருக்கிறத வச்சு தான். அந்த அளவுக்கு ஒரு மாதண்ட நாயகன் பேர். அவர் பேர் வானகோவரையன். அவர் தலைமையில் விக்ரமபாகு தோற்று போயிடுறாரு. அடுத்து தோல்வியை மட்டுமே கண்ட விக்ரமபாகுவின் மனதிலே வீற்றிருந்தது விடுதலை என்னும் தாகம். கடைசி வரைக்கும் அது சோழர்கள் வீழ்ச்சி அடைகிற வரைக்குமே அது நடக்கலைங்கிறது தான் இதுலேருந்து தெரியுது. தனது தாகத்தினை தன் மகன் விக்ரமபாகு அவருடைய மகனான விஜயபாகுக்கு சொல்கிறான். போதித்தான் விக்ரமபாகு. இவ்வாறு தொடர்ந்து இலங்கையில் போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. ராஜராஜனோட காலத்தில் ஒரு குறுகிய பகுதியை அவர் பிடிச்சி வச்சிருந்தார் இலங்கையில். அதன் பிறகு அவருடைய மகனான ராஜேந்திர சோழன் முழு ஈழத்தையும் கைப்பற்றினார். அதன் பிறகு அவருடைய மகனான ராஜாதிராஜன், அடுத்து 2ஆம் ராஜேந்திரன், அதுக்கப்புறம் வீரராஜேந்திர சோழன், இவங்க காலம் வரைக்கும் அந்த ஈழத்தை அவங்க நல்லபடியாகவே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நல்லபடியாக ஆட்சி செஞ்சாங்க. என்றைக்கு இந்த குலோத்துங்க சோழன் ஒரு மன்னன் வந்தானோ அப்பயே ஈழம் கை நழுவி விட்டுட்டு சோழர்களோட வீழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அடைய ஆரம்பிச்சிட்டு இது வரைக்கும் இருக்கட்டுங்க. இதுக்கப்புறம் நம்ம அடுத்து சாளுக்கியர் போரும் மற்றும் அவர் என்னென்ன அந்த போரில் அவர் எப்படி உயிர் துறந்தார், அதன் பிறகு 2ஆம் ராஜேந்திரன் எப்படி வந்தாருங்கிறதெல்லாம் பார்ப்போம். இந்த தகவல் எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.